ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சிங்கப்பூர் இந்தியா இடையேயான நல்லுறவை எடுத்துரைக்கும் வகையில் சிங்கா 60 விழா சென்னையில் நடைபெறுகிறது. இந்த விழாவின் சிறப்பம்சங்கள் குறித்தும் விழாவில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான உறவு மிகவும் ஆழமானது. இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை எடுத்துக்கூறும் வகையிலும் சிங்கப்பூர் நாட்டின் 60வது தேசிய தினத்தை கொண்டாடும் விதமாகவும் சென்னையில் சிங்கா 60 விழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. கண்காட்சி, நாடகம், பொருளாதார கருத்தரங்கு, திரைப்படம் திரையிடல் என பல்வேறு நிகழ்வுகளாக இவ்விழா கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள சிங்கப்பூர் துணை தூதரகத்தின் துணை தூதர் எட்கர் பங்க் விழாவை தொடங்கி வைத்தார். இந்து குழுமத்தின் இந்து தமிழ் திசை நாளிதழ் சார்பில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ் அங்கே ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜ், அதனால அந்த தொடர்பு ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் பல்வேறு விஷயங்களில் ஒரு மாதிரி நம்ம ஒரு கொலாபரேஷன் பார்க்குறோம். அது கலை, தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இருக்குது ரெண்டு நாட்டுக்கும். அந்த விதத்தில் இந்த சிங்கா 60 ஃபெஸ்டிவலில் நாங்கள் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை படைச்சிருக்கோம். சிங்கா 60 விழாவின் ஒரு பகுதியாக அடையார் பத்மநாப நகரில் உள்ள ஃபோரம் ஹார்ட் கேலரியில் நகரத்தின் சிந்தனைகள் என்ற பெயரில் ஓவியம், சிற்ப கண்காட்சி நடைபெறுகிறது. வரும் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் கட்டணம் இல்லாமல் இந்த கண்காட்சியை பார்வையிடலாம். இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த பிரபல படைப்பாளிகளின் ஓவியங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை தான். அங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பர்சியூட் இன் ஆர்ட். அதுக்கு முன்னாடி நான் டிசைனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே அங்கே போய் ஆர்ட் ஃபுல் டைம் ஆர்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற மீடியம் பார்த்திங்கன்னா சார்கோல். இப்போதைக்கு நான் ஒரு மெட்டீரியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆர்டிஸ்ட் நான். ஸோ ஒரு மெட்டீரியலும் அதுக்குள்ளே புகுந்து உள்ள டீப்பாக போய் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதில் பண்ணுறது. என்னோடய படைப்புகள் பார்த்திங்கன்னா இப்போ சிற்பங்கள் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது சோலா பீரியட்ஸ் பழங்காலத்து சிற்பங்களில் அந்த லாஸ் வேக்ஸ் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய படைப்புகள்லாம் படிச்சிருக்கிறேன். இந்த கண்காட்சிக்காக நான் இந்த கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக சிங்கப்பூர் கல்ச்சரும் இந்தியா கல்ச்சரும் எப்படி ஒன்றுபட்டு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அந்த படைப்பு மூலயமா காமிக்கிறேன். என்னோடய படைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள் சம்மந்தமாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓகே, சிங்கப்பூர் அண்ட் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆப்வியஸ்லி தெரியும், ஞானா சரோட இருக்கும், அதனால் அவர் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே அது போகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஆர்ட் ஒர்க்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்று ரொம்ப நேரம் பார்த்து அதை ஃபீல் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகிறேனே. ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்தியா சிங்கப்பூர் இடையே பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகளுக்கும் சிங்கா 60 விழா உறுதுணையாக இருக்கும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.